வணக்கங்க. நான் வீடியோல சொன்ன மாரி இன்னைக்கு 2 வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Telegram வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் பார்த்துடலாம். இதுல இருந்து 2 விஷயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு வந்து டிரான்ஸ்கிரைப் ஆடியோ டூ ஆடியோ ஆர் வீடியோ அண்ட் தென் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். ஸோ இது 2 மூலியமா எப்படின்னா, நீங்க ஒரு ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் மாரி நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்த்துடலாம். அண்ட் தென் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் என்னோட Telegram பாட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் N8Nல வச்சிருக்க ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோவும் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன செட் பண்ணியிருக்கேன்றதையும் நான் அப்புறமா சொல்லிடுறேன். பட் டெலகிராம்லேருந்து ஐம் கோயிங் டு கிவ் அ இன்புட் டு மை அசிஸ்டன்ட்ஸ். ஹே படி, குட் மார்னிங். கேன் யூ எக்ஸ்பிளைன் அண்ட் இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப்? ஓகே, இப்போ இன்புட் போயிடுச்சு. நம்ம இன்புட் போயிட்டு இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுப்போம். ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம ஏ ஏஜென்ட் மூலயமா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் போயிடுச்சு. அண்ட் வெயிட்டிங் ஃபார் தி அவுட்புட். ரைட், அதுவும் கம்ப்ளீட் ஆகி எஸ் தட் ஆடியோ ஹேஸ் சென்ட் யுவர் டெலகிராம்ங்க. சென்ட் ஆடியோ ஃபைல்ஸ் டு டெலகிராம் பாட். இப்போ நீங்கள் உங்கள் டெலகிராம் பாட் போங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அவுட்புட் ஆடியோ டெக்ஸ்ட் ஃபைல் வந்திருக்கு இல்லையா? இதை டவுன்லோட் பண்ணுங்க. Good morning, my friend. I'm your friendly neighborhood AI assistant powered by the most up-to-date knowledge. Well, as of June 2024, if someone invents teleportation tomorrow, I'll be stuck taking the bus. I'm here to answer your questions, help with tasks, tell jokes, beware, pun quota is high, and generally make your day smarter and a little sillier. Think of me as your digital sidekick with zero chance of eating your snacks or borrowing your hoodie. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ இது எப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெலகிராம் ட்ரிக்கர் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் ட்ரிக்கரில் என்னென்ன கான்ஃபிக் பண்ணியிருந்தா ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் வேணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெலகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட் ஃபாதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பாட் ஃபாதரில் நீங்கள் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த டெலகிராம் பாட்ஸ் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது 3 ஏபிஐ தான். அகைன் நான் திருப்பியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லாஷ் ஸ்டார்ட் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நியூ பாட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ திகழ் டெக் பாட்டுன்றது கொடுக்கணும். டெஃபினட்டாக பாட்ன்றது உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த நியூ பாட்டுக்கு நேம் தாங்க இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பாட் கிரியேட் ஆகிடும். அதாவது எனக்கு கிரியேட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு பாட் கிரியேட் ஆகிடும். அந்த பாட் கிரியேட் ஆன அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கும். ஸோ இதுதான் உங்கள் டோக்கன். இந்த டோக்கனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டை சிங்க் அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களில் வந்து டேரெக்டாக நீங்கள் அகெயின் வெப்புக்கு வாங்க. வெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் அக்கௌண்ட்டை எடிட் பண்ணி பாருங்கள். எடிட் பண்ணிங்கன்னா இங்கே என்னோட ஆக்சஸ் டோக்கன் இருக்கு இல்லையா? இந்த ஆக்சஸ் டோக்கன் தாங்க அந்த டோக்கன். இந்த டோக்கன் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டெலகிராம் அக்கௌண்ட் சிங்க் அப் ஆகிடும். ஸோ நீங்கள் பின்னாடி வந்துட்டு இதில் 2 ட்ரிகர் ஆன் கொடுக்கணும். ஒன்று வந்து மெசேஜ் அண்ட் தென் சேனல் போஸ்ட். அதாவது உங்கள் சேனலில் என்ன போஸ்ட் பண்ணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அண்ட் தென் மெசேஜாக இருந்தாலும் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் இது 2த்தையுமே கொடுத்துருக்கோம். ஸோ இதே எக்ஸிக்யூட் ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக டெலகிராம் ட்ரிகர் இஸ் கம்ப்ளீட்லி கான்ஃபிகபிள். நவ் கெட் அ ஃபைல். இந்த கெட் ஃபைல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைல் ஐடி பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபைல்ஸ், அதாவது டெலகிராமில் இருக்க என்ன ஃபைல் இருக்கோ அதை நம்ம ரிசீவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அகைன் டெலகிராம் அக்கௌண்ட் நீங்கள் சிங்க் பண்ணிக்கோங்க. ரிசோர்ஸ் வந்து ஃபைல்னு செட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கெட்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் கெட் ஏபிஐ ஃபைல் ஐடி எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, யூ கேன் ட்ராக் ஹியர் அண்ட் தென் சி த ஃபைல் ஐடி. அந்த வாய்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன்ஸ் இருக்குது, மை டைப் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஃபைல் ஐடி இருக்குது. இந்த ஃபைல் ஐடி வந்து என்கிரிப்டடாக இருக்கும். இந்த ஃபைல் ஐடி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டால் போதும். இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஃபெச்சிங் ஃப்ரம் திஸ் ஐடி. ஸோ இந்த கெட் ஃபைல்ன்ற வேலை என்ன பண்ணோம், ஃபைல் ஐடி மட்டும் தான் உங்களுக்கு ரிசீவ் பண்ணும். அண்ட் தென் டவுன்லோட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும் தான் யூ கேன் டவுன்லோட் திஸ் ஃபைல்ஸ் அண்ட் தென் ட்ரான்ஸ்கிரைப் டு தி சம் அதர் ஆடியோ ஃபைல்ஸ். ஸோ பேக் டு கேன்வாஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்கிரைப் ஆடியோ ஆர் வீடியோ எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அகெயின் யூ கோ ஃபார் ஹிட் டு தி 11 லேப்ஸ். இந்த 11 லேப்ஸில் டூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். 11 லேப்ஸ் டூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். இதில் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக். ஓகே, இதில் போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்கிரைப் ஆடியோ ஒரு வீடியோன்னு இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்கிரைப் ஆடியோ ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ஆடியோ இல்லைனா வீடியோ வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பேக் டு நோட் டீட்டெயில்ஸ். ஸோ இதை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு 11 லேப்ஸ் அக்கௌண்ட் தேவை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 லேப்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நான் சிங்க் பண்ணியிருக்கேன். எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ இருக்குது. கரெக்டாக? ஸோ அஃப்கோர்ஸ் 11 லேப்ஸ் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் $5 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்.
அது எப்படின்றது நான் சொல்கிறேன். 11 லேப்ஸோட சைட்டுக்கு போயிடுங்க டேரெக்டாக. ஸோ 11 லேப்ஸோட சைட் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். 11labs.io ஆப் டெவலப்பர்ஸ்னு இருக்கும். சம்திங் லைக் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐயோ வரைக்கும் என்டர் பண்ணிங்கனாலே 11 லேப்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். சைன் அப்க்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துடுங்க. நான் ஆல்ரெடி சைன் அப்ன்றனால லாகின்க்கு நான் வந்துடுறேன். ஸோ லாகின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லாகின் இருக்குது. ஸோ இது 2 டைப் இருக்குது, கான்வர்சேஷனல் ஏஐ அண்ட் தென் கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் கான்வர்சேஷன் ஏஐக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் டெவலப்பர்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெவலப்பேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஏபிஐ கீ, வெப் ஹூக் அண்ட் யூசேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு கிரியேட் அண்ட் ஏபிஐ கீ நம்ம கண்டிப்பாக கிரியேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் கிரியேட் ஏபிஐ கீக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ப்ரைஸிங் டயர் யூஸ் பண்ணி ஆகணும். $5 ஆகுது, நீங்கள் இப்போ மந்த் கொடுத்தே ஆகணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏபிஐ கீன்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் இங்கே ஏபிஐ கீ கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்னா, இங்கே வந்து டேரெக்டாக ஏபிஐ கீன்னு கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் ஏபிஐ கீன்னு கொடுங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாம் எனேபிள் பண்ண சொல்லும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட்லாம் நோ ஆக்சஸில் இருக்கும். அதை ஆக்சஸ்க்கு மூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் மந்த்லி கிரெடிட் அதுக்கு என்னன்றதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ கேன் புட் லைக் அன் எம்டியாக கொடுத்துட்டு நான் வந்து இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிட்டேன். டு ரைட் மோடுக்கும் டப்பிங், கான்வர்சேஷன் ஏஐ, ப்ராஜெக்ட்ஸ், ஆடியோ நேட்டிவ் இது எல்லாமே வந்து நான் ரைட்க்கு மூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லாத்துக்கான ஆக்சஸும் நான் கொடுத்து இந்த ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த ஏபிஐ கீயை நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக N8N அக்கௌண்ட்டுக்கு வந்து எடிட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 லேப்ஸ் ஏபிஐ கீயோட 11 லேப்ஸ் அக்கௌண்ட்டும் சிங்க்அப் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்கள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு 11 லேப்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன். பட் N8N கூட சிங்க் பண்ணுற இன்னைக்கு இந்த ஃப்ளோக்கு இது மட்டும் போதுங்க. ஸோ ரிசோர்ஸில் வந்து ஸ்பீச்ன்றதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷனில் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. ஃபைல் வந்து டேட்டாவே இருக்கட்டும். டேட்டாவை தான் இங்கேருந்து ஃபெச் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஃபைல் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான். ஓகேங்களா? ஸோ பேக் டு கேன்வாஸ். ஸோ நவ் டிரான்ஸ்கிரைப் ஆடியோ ஆர் வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணி ஆடியோ வீடியோவை ஏஐ ஏஜென்ட்குள்ளே ஃபீட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஏஐ ஏஜென்ட்குள்ளே ஃபீட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து JSON.text. டெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் நான் என்ன கொடுக்குறேனோ அது டெக்ஸ்ட்டாக தான் நான் இங்கே ஃபீட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் என்ன இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னா டிஃபைன் பிலோ இஸ் நத்திங் பட் லைக் நம்ம என்ன ப்ராம்ப்ட் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறோமோ அதுதான் இங்கே கொடுக்கும். சரிங்களா? அதை இங்கே கொடுத்துட்டு சிஸ்டம் மெசேஜில் என்ன சொல்கிறேன்னா, யூஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் ஹூ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபன்னின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஒரு மெசேஜ் கொடுத்தாலும் அது ஃபன்னியாக ரிப்ளை பண்ணணுங்க. அதுதாங்க நம்மளோட மெயின் மோட்டிவ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் லைக் ப்ராக்டிஸ்க்காக தான். நீங்கள் என்ன மாதிரி சிஸ்டம் மெசேஜ் நீங்கள் அசிஸ்டன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். நவ் பேக் டு கேன்வாஸ். எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஏஐ ஏஜென்ட் இருந்தால் நமக்கு ஒரு மாடல் வேணும் இல்லையா? நான் Azure ஓப்பன் ஏஐ சேட் மாடல் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சேட் மாடல் 4.1 இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட ஏபிஐ கீலாம் செட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். பட் ஆனால் நீங்கள் அகெயின் இந்த மாதிரி மாடல் செட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஒரு 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு இருக்குது பார்த்தீங்களா? டெஃபினட்டாக இது தேவைங்க. அப்போ தான் நீங்கள் டெக்ஸ்ட்டாக ரிசீவ் பண்ணுற அவுட்புட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்பீச்சாக அகெயின் கன்வெர்ட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஏஐ ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. அந்த ஏஐ ஏஜென்ட்டோட அவுட்புட்டை வந்து நீங்கள் ஸ்பீச் பண்ண வைக்கணும். அதாவது மறுபடியும் வாய்ஸ் அசிஸ்டன்ஸாகவே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவே உங்களுக்கு வந்து வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா 11 லேப்ஸ் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். 11 லேப்ஸ் அக்கௌண்ட்டில் ரிசோர்ஸ் வந்து ஸ்பீச்னு கொடுத்துருக்கோம். ஆப்ரேஷன் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அண்ட் தென் வாய்ஸ் பை ஐடி. இந்த ஐடி எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? டெஃபினட்டாக இந்த ஐடி இங்கே தாங்க இருக்குது, டிரான்ஸ்கிரைப் ஆஃப் டிகரில். ஸோ நீங்கள் அது டேரெக்டாகவே ஐடின்னு சூஸ் பண்ணாலே போதும். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டேக் இட். ஸோ ஓகேங்களா? இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, லிஸ்ட் அண்ட் தென் ஐடின்னு. ஐடி சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஐடி எடுத்துக்கோங்க. ஸோ ஜேசனோட அவுட்புட் வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்கணும். டிரான்ஸ்கிரைப் ஆடியோ வீடியோவோட அவுட்புட்னு ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்புட்டை நீங்கள் இங்கே எடுத்து போட்ட ஏ ஏஜென்ட் கீழே ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு வாய்ஸாக கன்வெர்ட் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து கம்ப்ளீட்டட். நவ் கன்வெர்ட் பண்ண ஸ்பீச் ஆடியோ ஃபைல்ஸை நீங்கள் அனுப்பணும் இல்லையா? அதாவது எங்கே அனுப்பணும்? டெலிகிராமுக்கு அனுப்பணும் இல்லையா? அகைன் டெலிகிராம் அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரிசோர்ஸ் வந்து மெசேஜ்னு வச்சுட்டு ஆப்ரேஷன் சென்ட் ஆடியோன்னு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அனுப்ப போகிற ஃபைல் வந்து ஆடியோ ஃபைல், அதனால் சென்ட் ஆடியோன்னு செட் பண்ணிக்கோங்க. பைனரி ஃபைல் என்ன எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அது ரொம்ப குயிக்காக இருக்கும். அதனால நான் சொல்கிறேங்க, பைனரி ஃபைலை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரிப்ளை மார்க்அப் வந்து நன் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நான் எந்த ரிப்ளையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து டேட்டாவும் பைனரி ஃபைலும் எனேபிள் பண்ணி அண்ட் தென் சென்ட் பேக் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸிக்யூட் ஸ்டேட்டப்னு கொடுத்தீங்கனாலே இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டெலிகிராமுக்கு மூவ் ஆகிடுங்க. ஸோ பேக் டு கேன்வாஸ். ஸோ இவ்வளோ தான் ஒரு கம்ப்ளீட் செட்டப் ஃபார் தி டெலிகிராம் ட்ரிகர். ஓகேங்களா? அகெயின் ஐ எம் எக்ஸிக்யூட்டிங் தி ஸ்டெப் ஃபார் யூ கைஸஸ். என்ன பண்ணுறேன்னா என்னோட பாட் போகிறேன்.
போய் I'm going to play this assistance. Hey buddy, can you tell about yourself and what is the latest movie you can find it? ஓகே, நம்ம இதை கேட்டுட்டோம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் இட் வில் டேக் டைம். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க அக்யூரசிலாம் செக் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம ஓப்பன் ஏஐ சேட் மாடல் என்ன கொடுக்குதோ பக்காவாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆடியோ ஃபைலை ரிப்ளை கேட்டு பார்த்துருவோமா? I'm going to play it. Hey there, I'm your friendly neighborhood assistant, like Spider-Man but with less swinging and more typing. My talents include answering questions, making puns nobody asked for, and occasionally reminding you that your coffee is probably getting cold. Seriously, go get it. About myself. I know a whole lot about a whole lot, up to June 2024, but I don't have feelings, body parts, or a social media account, so I'm basically the perfect friend, minus the ability to go out for pizza. As for the latest movie, let me check my database. Okay, here's a hot one fresh out of the oven. Bad Boys Ride or Die. 2024. Yep. Will Smith and Martin Lawrence are back, cracking jokes and solving crimes with more attitude than a toddler refusing a nap. If you like buddy cop movies, action, and a sprinkling of chaos, this one's for you. And if you want a recommendation that's not about bad boys getting worse, just say the word. அவ்வளோதான், பார்த்தீங்களா? இட்ஸ் கம்ப்ளீட் ஏஐ அசிஸ்டன்ட் ஸ்டடி. ஸோ 11 லேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்கிரைப் ஆடியோ வீடியோ பண்ணலாம், கன்வெர்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், பண்ணி அந்த கம்ப்ளீட் இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் உங்களால் ரெடி பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இது டெலகிராம். இதோட சர்ப்ரைஸானது ஒன்று நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் வில் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.